நீங்க என்ன தொழில் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பூவு எடுக்கிற தொழில் தாங்க. இது என்ன பூங்க? மல்லிகைப்பூங்க சார். இந்த பூவை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் வருங்க. அப்புறம் ஒரு 2, 3 மாசத்துக்கு இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வருங்க. மற்ற பூவெல்லாம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க. மல்லி, ஜாதி முல்லை எல்லாம். இது மட்டும் அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு இருக்குங்க சார், அப்புறம் இருக்காதுங்க. 10 நாள் மட்டும் தான் இது இருக்குங்களா? ஆமாங்க சார். அதுக்கு மேல இருக்காது? அதுக்கு மேல ஒரு 2, 3 மாசத்துக்கு இருக்காதுங்க. சரிங்க. மற்ற மல்லி ஜாதி எல்லாம் எப்பவுமே இருக்குங்க. 2 கிலோ 1 கிலோ இப்படிதான் எடுக்க முடியுங்க. அவங்க சத்தி போல அப்போ வாரத்துக்கு ஒரு 1000 1500 வாங்குவாங்க. உங்களுக்கு என்ன ரேட் வந்து கிடைக்குது? எங்களுக்கு 80 ரூபா போட்டு கொடுக்குறாங்க சார் 1 கிலோக்கு. ஆமாங்க சார். என்ன ரேட் போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமாங்க சார். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மல்லிப்பூ சீசன் இல்லைன்னா கல்யாணம்லாம் வந்துச்சுன்னா முளமே 200-300 ரூபா வரைக்கும் போகுதுங்களேம்மா. சரிங்க சார். ஏன் இதுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு விலை போறதுக்கு காரணம் என்ன? இந்த பூதாங்க சார் எல்லாரும் விரும்பி வைக்கிறாங்க. 6 மணிலேருந்து 11 மணி 12 மணி ஆயிரும் போகிறோம். வெயில பார்த்தாங்க பாருங்க, வடிஞ்சிட்டு எடுக்க வேண்டியது தாங்க. அப்புறம் எங்களுக்கு வகர் இருக்குது இல்லைங்க. மருந்து அடிக்கணுங்க சார். இதுக்கு எவ்வளவோ முட்டு வலி போட வேண்டியது இருக்கு. அதனால அப்போ அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. எங்களுக்கு வந்து எப்பவும் மாமூலாக ஒரே ரேட் போட்டு. வருஷம் முள்ளா இது வராதுங்களா? இது வருஷம் பூரா வராதுங்க சார். அதான் வந்த ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க வருங்க, 10 நாளைக்கு இருக்கும், அப்புறம் இருக்காதுங்க.